யாழியோட உருவ அமைப்பை வச்சு இதை 3 வகையாக வந்து வகைப்படுத்துகிறாங்கங்க. அதாவது மகர யாழி, சிம்ம யாழி, கஜயாழி அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் அஸ்வயாழி, சொன்னையாழி, அதாவது ஜமலி யாழி அப்படின்றாங்க, மூசிக யாழி அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்கங்க. மகர யாழி அப்படின்றது பெரும்பாலும் ஆட்டுத்தலையோடு இருக்கிற யாழி அப்படின்னு கருதப்படுதுங்க. ஆனால் மகரம் அப்படின்றது முதலையை குறிக்கிறதுனால இது முதலையோட வடிவமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிம்மையாழி அப்படின்றது சிங்கத்தோட தலையை கொண்டது அப்படின்றாங்கங்க. அதிகமாக கோயில் சிற்பங்களில் இந்த யாழி தாங்க இருக்கும். கஜயாழி அப்படின்றது யானையோட துதிக்கையோட விளங்குற இந்த வகை யாழி வந்து தென்னிந்திய கோவில்களில் மிக பிரசித்தி பெற்றதுங்க. அதே மாதிரி அஸ்வயாழின்றது குதிரை முகத்தை கொண்டதுங்க. சொன்னையாழி அப்படின்றது நாய் முகம் கொண்ட யாழிங்க. மூசிகை யாழி அப்படின்றது எலி முகத்தை கொண்ட யாழிங்க. யாழியோட வலிமை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு சிற்பங்களும் முன்னிலைப்படுத்துகிற விதத்திலே நம்மளால் உணர முடியுங்க. சிம்ம யாழியோட உருவங்கள் வந்து பெரும்பாலும்